வணக்கம். இன்னைக்கு குவைத்தில விவசாயம் செய்யும் முறை பாகம் 2 வந்து பார்க்குறோம். நேரடியா களத்துக்கு சென்று என்னென்ன விவசாய முறைகளை எப்படியெல்லாம் செய்றாங்க, அப்படின்னு நம்ம முழுசா வந்து பார்க்க போறோம். இதில முக்கியமானது இன்னைக்கு கத்திரி விவசாய முறையும், தக்காளி விவசாய முறையும் முக்கியமா பார்க்க போறோம். அதுக்கடுத்து கால்நடைகளான குதிரைகள், ஆடுகள், புறாக்கள், ஒட்டகம் இந்த விலங்குகள் வளர்க்குற முறையும், அதனுடைய எச்சங்களை எப்படி வந்து ஆம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். இப்ப பார்த்துருக்குது கோழியோட எரு. கோழி எருவும், இப்ப பார்த்துருக்கிறது குதிரையோடையும், அதே மாரி அ ஒட்டகத்தோட எருவும். பண்ணைக்கு உள்ள வந்து போட மாட்றாங்க. பண்ணைய விட்டு வெளிய தூரத்தில தான் கொண்டு போய் போடுறாங்க. எதற்காகன்னு கேட்டதுக்கு, அவங்க உள்ள வந்து நாங்க பேரீச்சை மரங்கள் வந்து இருக்கும். பேரீச்சை மரத்துக்கு பக்கத்தில வந்து போடக்கூடாது. அப்படி போட்டா இதிலருந்து வண்டுகள் வந்து உருவாகி, அது அதாவது பேரீச்சை மரத்தில வந்து அதாவது காண்டாமிருக வண்டும், புழுக்களும் உருவாகி அந்த மரத்த வந்து துளையிட்டுருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தூரத்தில சென்று போயிட்டு மக்குன பிறகு தான் எடுத்து வந்து போடுறாங்க. இந்த பேரீச்சை மரத்துக்கு கொண்டு வந்து போடுறாங்க. அதனால தான் காரணம் வந்து அதுதான். அதுக்கடுத்து மிளகாய் விவசாயம் பற்றி நம்ம பார்த்துருவோம். இப்ப இந்த இந்த குதிரை சாணம் இப்ப பார்த்துருக்குது. குதிரை சாணம் வந்து இப்படி கொட்டி அத வந்து முழுவதும் பரப்பி விட்டு, குதிரைக்கும், ஆடுகளுக்கு தேவையான புல்ல வந்து தேவைப்படுறதுக்கு அதுக்காக கொட்டி விட்டுறாங்க. கொட்டி விட்டு சின்ன வீடர வச்சு பயன்படுத்தி உழவு போட்டுறாங்க. உழவு போட்டுட்டு ஆ கோ4, கோ5 இந்த மாரி தீவன புல் வந்து பயிர் செய்றாங்க. இப்ப மிளகாய் நாற்று ரெடி பண்ற முறைய வந்து பார்த்துருவோம். இவங்க குழித்தட்டு முறையில வந்து மிளகாய் நாற்ற வந்து ரெடி பண்றாங்க. அது நடவு அதாவது விதை நட்டதிலிருந்து 18வது நாள்லேருந்து 20வது நாள்லயே எடுத்து வந்து ஃபீல்ட்ல வந்து நட்டுறாங்க. அந்த 20 நாள் ப்ராசஸ்ல நடவு பண்ணதுலேருந்து சாரி அந்த 20 நாள் ப்ராசஸ்ல 20 நாள்ல வந்து அந்த நம்ம நடவு பண்ணும் ஃபீல்ட வந்து அவங்க இடத்த வந்து ப்ரிப்பேர் பண்ணி, தயாரித்து, சொட்டு நீர் பாசனம்லாம் விட்டு, உரங்கள்லாம் வச்சு, கரெக்ட்டா ரெடி பண்ணி வச்சுர்றாங்க. அ அந்த 20 நாள் கேப் வந்து. இது பாலி ஹவுஸ்ல தான் ரெடி பண்றாங்க. இப்ப நம்ம பார்த்துருக்கிறது இந்த மிளகாய் செடி நடவு செய்றதுக்குரிய இடங்கள் தான் இப்ப இப்ப பார்த்துட்டுருக்கோம். ஏற்கனவே 4 அடி இடைவெளிக்கு 1 1/2 அடி. 4க்கு 1 1/2 அப்படின்னு வச்சுர்றாங்க. அந்த அந்த அர்த்தத்தில. இது ஃபுல்லாவே புதுசா விவசாயம் பண்றதுக்காக, புதுசா பாலி ஹவுஸ் செய்றதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்க இடங்கள், இந்த இடங்கள். இது ஏற்கனவே அதாவது இந்த புழுதி மணல்ல, இந்த மணல்ல வந்து என்ன சத்துக்கள் சல்ஃபரும், கால்சியம் சத்து மட்டும் இருக்கும். இந்த சத்துல செடிக்கு செடி மட்டும் இந்த ஆட்டுச்சாணமும், குதிரை சாணமும், கோழி சாணமும் 3யுமே மிக்ஸ் பண்ணி வைத்து, அதுக்கடுத்து சொட்டு நீர் பாசனத்தில ட்ரிப்ல வந்து குடுக்குறாங்க. இப்ப கத்திரிக்காய் செடி பார்த்தோம்னா, வரிசைக்கு வரிசை வந்து 4 அடியும், செடிக்கு செடி வந்து 1 1/2 அடியும் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து 4 அடிக்கு முடிஞ்ச பிறகு திரும்ப 1 1/2 அடி இடைவெளி செடி வச்சிருக்காங்க. அந்த முறையில பண்றாங்க. பயன்படுத்துறது பெரும்பாலும் பெரும்பாலும் கிடையாது. அதிகமா வந்து கெமிக்கல் உரம் தான் பயன்படுத்துறாங்க. அ அந்த உரங்களோட ஃபோட்டோ கூட உள்ள வந்து இணைச்சிருப்பேன். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பாலி ஹவுஸ் முறையில பண்ணும்போது அவங்க எப்படி பண்றாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து உள்ள இருக்க காற்று வந்து வெப்ப காற்ற வெளியேத்துற மாரியும், ஒரு பக்கம் வந்து கூலிங்கா வர்றதுக்காக அந்த சணல் சாக்கு மாரி போட்டாங்க. சணல் கயிறு வந்து அந்த கயிறுல வந்து தண்ணீர் வந்து வருது. தண்ணீர் வரும்போது ஆப்போசிட்ல அ வெப்ப காற்ற வெளியேத்துறதுக்காக அந்த இது போகும்போது, இந்த கூலிங்கான நீர் வந்து உள்ள வந்து விழுகுது. அந்த மாரி செட்டப் வந்து பண்றாங்க. மிளகாய் நாற்று ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகத்தையும் தனித்தனியா பிரிச்சு பண்றாங்க. இங்க வந்து குவைத்தில வந்து அக்டோபர் இறுதியில தான் இந்த விவசாயம் செய்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அக்டோபர் மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரையில தான் அதிகமான விவசாயம் ஓப்பன் பிளேஸ்ல வந்து செய்றாங்க. வேணா பாலி ஹவுஸ்ல வந்து 12 மாதமுமே பாலி ஹவுஸ்ல வந்து விவசாய முறை பண்றாங்க. இப்ப நம்ம பார்த்துருக்கிறது கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து விதைச்சுட்டு, அத வந்து அதிகமா வந்து இங்க குருவிகள வந்து சேதப்படுத்தும். அதனால இந்த மாரி கிரீன் நெட் போட்டு மூடி வச்சுர்றாங்க. மூடி வச்சு வெளிய 15 நாள் கழிச்சு வெளிய வந்த பிறகு தான் அதுக்கடுத்து இந்த கிரீன் நெட்ட வந்து வெளிய எடுக்குறாங்க. பாலாக்கீரையும் பார்த்துட்டுருக்கோம். இப்ப பாலாக்கீரைய வந்து அதிகமா வந்து சேதப்படுத்தாத குருவிகள். வேணா கொத்தமல்லி அதாவது தனியாவ வந்து அதிகமா வந்து சேதப்படுத்துது. வரப்பு பயிரா வந்து இவங்க மக்காச்சோளம் தான் அதிகமா வந்து நடுறாங்க. எல்லா பகுதியிலும் பார்த்தோம்னா, மக்காச்சோளம் தான் அதிகமா வந்து வரப்பு பயிரா வந்து நட்டுட்டுருக்காங்க. இதே நம்ம முக்கியமானது. அதேமாரி தண்ணீர் வந்து
போர்வெல்லும் அமைச்சிருக்காங்க. போர்வெல்ல வந்து 50 அடி ஆழத்தில 50 அடி வரையிலும் அதிகபட்சம் 50 அடி வரையிலும் போர் போடுற மாரியும் அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கார்ப்பரேஷன் வாட்டர் வந்து அந்த ஒவ்வொரு பண்ணைக்கும் நேரடியா வந்து விழுகுற மாரியும், அதிலருந்து தொட்டிக்கு வந்து பெரிய கிணறு மாரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த கிணறுல வந்து விழுந்து, அது ஒரே கிணறுல இல்லாம 2, 3 கிணறு வச்சிருக்காங்க. அதில வந்து விழுந்து அதிலருந்து பண்றாங்க. இப்ப பார்த்துருக்கிறது இடைவெளி. இடைவெளி இது 4 அடி. வரிசைக்கு வரிசை 4 அடி. அதுக்கடுத்து 1 1/2 அடி. அதுக்கடுத்து 4 அடி. இது சீமை இலந்தை. சீமை இலந்தை பார்த்தோம்னா, ஒரு இலையவும் ஒரு நம்ம விரலோட சைஸ் அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. அது பழத்தோட சைஸ் பார்த்தோம்னா, நம்ம குட்டி ஆப்பிள் சைஸ் அளவு இருக்கும். அதான் பேரிக்காய் சொல்றோம். நம்ம பேரிக்காய் அந்த அளவுக்கு வந்து ஆ பழத்தோட சைஸ் வந்து இருக்குமாம். அதனுடைய விதை கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். அது முளைப்பு திறன் வந்து நார்மலாவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆ அதுபோக நான் ஒட்டு கட்டுறதுக்காகவும் குச்சி வந்து கேட்டிருக்கேன். இதுதான் கிணறுகள். தண்ணீர் தண்ணீர் சேமிக்கும் கிணறு. போர்வெல் இருக்கிற இடமும் அதனுடைய ஃபோட்டோவும் நான் தனியா வந்து எடுத்திருக்கேன். அதையும் பாருங்க. இது வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் வந்து உள்ள வந்து விழுந்து ஸ்டோரேஜ் பண்ணி அதனுடைய சால்ட்டோட கன்டென்ட் அதனுடைய இது தண்ணீரோட அமைப்பு எல்லாம் மாறி அதுக்கடுத்து வெளிய வந்து ஏக்குறாங்க. இது வந்து புறாக்கள் வந்து வளர்த்துட்ருக்காங்க. புறாக்கள் வந்து இவங்க உள்ள உள்ள இந்த நாட்ல இருக்க அ அந்த பண்ணையோட ஓனர்கள் வந்து சாப்பிட்றதுக்காக மட்டும் புறா வந்து வளர்க்குறாங்க. புறாக்கள் வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிசைன்ல வளர்க்குறாங்க. போட்டிக்காகவும் புறாக்கள வந்து வளர்க்குறாங்க. இது போர்வெல். இது போர்வெல் வந்து போர்வெல் போட்டு, அந்த போர்வெல்லேருந்து வெளிய ஒரு கிணறுல அமைச்சு, கிணறுலேருந்து சொட்டு நீர் பாசனம் வழியா அப்படியே போற மாரி அப்படியும் பண்ணியிருக்காங்க. புறாக்களோட விலை வந்து ஒரு ஒரு புறாவோட விலை நம்ம ஊர் காசுக்கு ரூ. 275 சொல்றாங்க. ஒரு 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 புறா ஒரு புறா வந்து ஒரு 300 கிராம் வந்து 500 கிராம் அளவுக்கு தான் இருக்கு. சிறிய புறா. இது போர்வெல் போட்டது. போர்வெல் போட்டு தண்ணி எடுத்தது அந்த செட்டப் பார்த்துருக்கோம். மக்காச்சோளம் வந்து அதிகமா வந்து தீவன பயிராவும் பயிர் செய்றாங்க. அதேமாரி அது எல்லா சீசன்லுமே மக்காச்சோளம் வந்து பயிர் செய்வாங்களாம். குதிரை குதிரையும் அதிகமா வந்து வளர்க்குறாங்க. இந்த அ நம்ம குவைத்தோட தெற்கு பகுதியில நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ, தெற்கு பகுதியில அதிகமான விவசாயம் பண்ற பகுதி. அதில இந்த குதிரையும் வளர்க்குறாங்க. குதிரை 3 நாள் பிறந்த 3 நாள் ஆன அ குதிரை குட்டி கூட நம்ம இப்ப பார்க்கலாம். ஆ எவ்வளோ ஆக்டிவா வந்து இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் நெறைய பேரு. இது அவ்வளோ ஆக்டிவா வந்து இருந்துச்சு. குதிரையோட சாணங்கள், குதிரையோட எச்சங்கள் இதெல்லாம் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தும்போது அதிகமான மகசூல் வந்து கிடைக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் பயன்படுத்துறாங்க. கோழிகளும் இங்க அதிகமா வந்து இருக்கு. கோழிகளும், மாடுகளும் எல்லாமே இருக்கு. மாடுகள் வந்து இந்த பகுதியில வந்து கம்மி. மாடுகள வந்து வேற ஒரு பகுதியில வந்து வளர்க்குறாங்க. அந்த பகுதிக்கு வந்து அடுத்த சில தினங்கள்ல போனேன்னா, அதை நான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடுறேன். இந்த மாரி போர்வெல் போட்டு 50 ஃபீட்ல அப்படியே கிணறு ஒரு பெரிய தொட்டி மாரி அமைக்கிறாங்க. அந்த தொட்டியில வந்து தண்ணீர சேமிச்சு, அதுலருந்து ட்ரிப் வழியா வந்து ஏத்துறாங்க. இதெல்லாம் தீவன புல். நம்ம அதாவது கால்நடைகள் எல்லாமே சாப்பிட்றதுக்காக தீவன புல் வந்து போட்டிருக்காங்க. இந்த செட்டப் வந்து. இது மிளகா நாத்து ஏற்கனவே நட்ட இடம். இதுதான் இப்ப தண்ணீர் வந்து சொட்டு சொட்டா விழுகும். அந்த தண்ணீர் இந்த பக்கம் விழுந்துச்சுன்னா, ஆப்போசிட்ல வந்து அந்த அதாவது உள்ள இருக்க ஹீட்ட வந்து வெளியேத்துறதுக்காக, அந்த பக்கம் வந்து தூரத்தில வந்து அந்த ஃபேன் வந்து இருக்கும். அது வந்து ஹீட்ட வெளியேத்தும். இந்த இப்ப கயிறு பார்த்ததுல வந்து தண்ணீர் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். எப்படி செடிக்கு செடி வந்து உரம் வந்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மண்ணுல வெறும் சல்ஃபரும், வெறும் கால்சியம் சத்து மட்டுமே இருக்கு. அது இல்லாம மற்ற சத்துக்கள் எல்லாமே இந்த ட்ரிப் வழியா தான் பேரூட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்து எல்லா சத்துமே குடுக்குறாங்க. அப்படிதான் வளருது. ஏன்னா மிளகாய்க்கு அதிகமா வந்து கால்சியமும், சல்ஃபரும் தான் அதிகமா வந்து தேவைப்படும். அதுபோக மற்ற சத்துக்களும் தேவை. இது இது இந்த சத்தோட மற்ற சத்துக்களும் சேர்த்து வந்து ட்ரிப்ல வந்து குடுக்குறாங்க. ஒவ்வொரு தடவையுமே ட்ரிப்ல குடுத்து தான் வளர்க்குறாங்க. அதுக்காக தான் இந்த ட்ரிப்ல குடுத்து செடி நன்றாக வளர்றதுக்காக தான் இந்த ஆடு மாடோட கழிவுகள், அதேமாரி குதிரையோட கழிவுகள் வந்து செடிக்கு செடி மட்டும் வச்சிருக்காங்க. நல்லா நீங்க உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். செடிக்கு செடி மட்டும் வச்சிருப்பாங்க. நல்லா சிறப்பா வந்து பண்றாங்க. இது இவங்க பண்றதுல இன்னொன்னு என்னன்னா, தோட்டத்தை பராமரிக்கிறதுல வந்து அதிகமா வந்து செலவு பண்ணாம, அவங்க வந்து விவசாயத்தில அதாவது அந்த
கருவிகளும், அதே மாரி அதை பயன்படுத்தும் பொருள் அதில தான் அதிகமா வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. விற்பனை பண்றது வந்து டைரக்ட்டாவே வந்து நகரத்தை அங்கே அந்த அத அந்த சிட்டியிலருந்து ஃபார்ம்லேருந்து சுமார் ஒரு 15, 20 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்தில வந்து வித்துறாங்க. போன பதிவு பார்த்துருந்தோமே, அதாவது காய்கறி விவசாயம் பண்ற இடம், காய்கறி விற்பனை பதிவு அந்த இடத்துல தான் வந்து விக்கிறாங்க. இங்கே வந்து மரக்கன்ற பத்தி பார்த்துருவோம். மரக்கன்று வேப்ப மரம் அதிகமா வந்து நடுறாங்க. வேப்ப மரம், ஆ அதாவது வாகைன்னு சொல்றோம்னா, நம்ம இந்த வகை ம் வாகை மரம், அதே மாரி நறுவிலி மரம், பழமரம், அ சவுக்கு, அ சோத்து கத்தாழைலாம் பார்த்தோம்னா, பெருசு பெருசா இருக்கும். சப்பாத்தி கள்ளி பார்த்தோம்னா, நம்ம ஊர்ல இருக்கிற மாரி இருக்காது. சப்பாத்தி கள்ளி கொஞ்சம் பெரிய சைஸாவே இருக்கும். இலந்த செடியும் ரொம்ப பெருசாவே இருக்கும். அந்த மாரி செடிகள்லாம் இங்கேருந்து நர்சரியிலேருந்து இங்கேருந்து வாங்கிட்டு போய் அதிகமா வந்து அதையும் நடவு பண்றாங்க. இங்கே ஒரு காலத்தில இந்த பகுதியில வந்து இந்த ஊர் சிட்டிசன் வந்து இந்த பகுதியில வந்து அதிகமா வந்து நாங்க தங்க மாட்டோம். விவசாயம் பண்றதுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து சில வருடங்கள்லயே இங்கேயே வந்து தங்குற மாரி உள்ள வந்து வீடுகள்லாம் அமைச்சு, அதே மாரி ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் அமைச்சிருக்காங்க. அ இப்ப இங்கேயே வந்து அதிகமா வந்து தங்கிறாங்க. இப்ப இது நம்ம பார்த்துருக்கிறது நர்சரி. நர்சரில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அகத்திக்கீரை, அதே மாரி வேப்பமரம், இது எல்லாமே நம்ம ஊர்ல இருக்கிற மரங்கள்லாம் அதிகமாவே இங்க வந்து இருக்கு. ஏன் வாழை மரம் கூட அழகுக்காக வளர்த்துருக்காங்க. வாழைப்பழமும் இருக்கு. வாழை விவசாயம், ஸ்ட்ராபெர்ரி விவசாயம் பண்ற இடம்லாம் நம்ம குவைத்தோட வடக்கு பகுதியில வந்து இருக்கு. அது ஒரு நாளைக்கு நான் செல்லும்போது வீடியோ வந்து எடுத்து அனுப்பிச்சிடுறேன். பாருங்க. பேரிச்சம்பழத்த பார்த்தோம்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வகையான வெரைட்டி வந்து இருக்கு. ம் அரச மரம் இப்ப பார்த்துருக்கிறது குதிரை சாணம். குதிரை சாணத்த அ இந்த மாரி சாக்குலயும் போட்டு வச்சு, மூடி வச்சு, வெளிய வந்து பண்ணையோட வெளிய கொண்டு போய் வச்சுர்றாங்க. அ அரச மரம் கூட அதாவது புத்தர் நம்ம தியானம் இருந்த அந்த அரச மரம் கூட இங்க 50 டிகிரி வெயில் அடிக்கிற 54 டிகிரி வெயில் அடிக்கிற இடத்துல கூட இந்த அரச மரம் கூட நல்லா வருது. அம் எல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் நெறைய விஷயம் வந்து இருக்கு. நன்றி, வணக்கம்.